அநேகம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய கடன் சுமைகள் ஏன் வருது என்று சொல்லி பார்க்கும்போது, உலக பிரகாரமாக தங்களுடைய நண்பர்களுக்கோ உறவுகளுக்கோ அநேக நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, ஜாமீன் போட்டு ஒரு சிறைச்சாலையில் இருக்கவங்களை வெளியில் எடுக்கிறது, கடன் சுமையில் இருக்கிறவங்களுக்காக இவங்க சைன் போட்டு கொடுத்து அவங்க லோன் வாங்குறதுக்கு உதவி செய்கிற காரியம். மற்றவர்கள் தங்களிடத்துல கண்ணீர் விட்டு கதறி அழும்போது தங்களிடத்துல இல்லாத ஒரு பணத்தை லோன் போட்டு இல்லை வட்டிக்கு வாங்கி அதை கொடுப்பதை நிமித்தமாக கடைசியில் பாருங்க, பணம் என்ன செய்து அதுதான் பிரிவையே உண்டாக்குகிறது. வாங்கும்போது நம்மிடத்தில் அன்பாக இருக்கிற பிள்ளைங்க திருப்பி கொடுக்கும்போது காணாமல் போயிடுவாங்க. அதி நிமித்தமாக அநேகர் குடும்பத்தில் சமாதானமற்ற நிலைமை, பிரிந்து போகிற காரியங்கள், நிம்மதி இல்லாத இரவுகள் இதில் சந்தித்து கொண்டு இருக்கிறாங்களா? நீதிமொழிகள் 6-5 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் எப்படி தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதை சில பேர் வீட்டில் கூட சொல்ல மாட்டாங்க. அதை சொல்லும்போது, உண்மையான ஊழியத்தை சொல்லும்போது வழியை கர்த்தர் காண்பிப்பார். நாம் கீழ்ப்படியும் போது தப்புவிக்கப்படுவோம். God bless you.